ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 2. நிதா, நிதா! நிதர்ஷனாவின் வீட்டு வாசலில் நின்று கத்தினான் கதிரவன். அவளது சிறு வயது தோழன். அவளை விட 2 வயது பெரியவன். நல்லது கெட்டது அனைத்திலும் இந்நாள் வரை உடனிருப்பவன். இனியும் சிக்கி சின்னாபின்னமாக போகிறவன். நீ ஏன்டா கடங்காரனாட்டம் வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்க? மாவு அரைத்த கையை கழுவாமல் அப்படியே வந்து நின்றாள் நிதர்ஷனா. பூ போட்ட கருப்பு நைட்டியில் ஆங்காங்கே மாவு சிதறி இருந்தது. வேலைக்கு நேரமாச்சு, அம்மா மாவு கேட்டுச்சு நிதா, நீ குடுத்துடுறியா என்று கதிரவன் கேட்டதும், நான் எடுத்துதான் வச்சிருக்கேன், குடுத்துக்கிறேன் என்றாள். சரி இந்தா என பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க, நீ என்னடா 50 ரூபாய்க்கு அத்தையா அள்ளித்தர, 50 காசு நோட்டா என்ன என நக்கலாக கேட்டவளை முறைத்தவன், இது மாவுக்கு இல்ல, நேத்துதான் சம்பள பணம் வந்துச்சு, நீ காலேஜ் ஃபீஸ கட்டு மொத என கொடுத்தவனிடம் நட்பிற்கான அன்பு வழிந்தோடியது. இது என்ன புதுசா? உன் ஆத்தாளுக்கு தெரிஞ்சா எனக்கு சாமி ஆடிடும். வர 20,000 மொத்தமும் என்னான்னு குடுத்தா நீ என்ன செய்வ? முகேஷ் அம்பானி அள்ளி தராரு என கிண்டல் அடித்தவாறே சூசகமாக மறுத்தாள். அம்மாவை இந்த மாசம் நான் சமாளிச்சுக்கிறேன் நிதா, கடைசி செமஸ்டர் வேற, ப்ராஜெக்ட் இருக்கும்ல. அட, என் அண்ணன்காரன் காசியாண்ட வாங்கி ஃபீஸ கட்டிட்டான்டா, பாத்துக்கலாம் விடு. அவனாண்ட ஏன் நிதா இவன் வாங்கி தொலைறான், எப்படி கட்டுவானா என்று கதிரவன் கோபப்பட, உன் தோஸ்துக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கான், தூத்துக்குடியில தான். என்னமோ துபாயில கிடைச்ச மாதிரி வேலை வந்துடும்னு நாய் பினாத்திக்கிட்டு கிடக்கு. நீ காசை உன் ஆத்தா கிட்ட குடுடா, அது வாயில விழ வைக்காத, வாயா அது காவா என திட்டியபடி மீண்டும் கிரைண்டரில் ஆட்டிய மாவை அள்ள போனாள். கதிரவனின் முகம் வாடிவிட்டது. நினைவு தெரிந்தது முதலே இதே காசிமேடு ஏரியாவில்தான் அண்ணனும் தங்கையும் வசித்து வருகின்றனர். தாய் தந்தை யாரென்று இருவருக்குமே தெரியாது. சிறு வயது முதலே இருவரும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து வயிற்றை நிரப்பிக் கொள்வர். நிவேதனுக்கு 10 வயது வரும் வரைக்கும் மாமா என்ற முறையில் உடன் ஒருவர் இருந்தார். நீலி மாமா என்று அழைத்ததாக நினைவு இருவருக்கும். இப்போது இவர்கள் இருக்கும் வீட்டிற்கு வந்து சில நாட்களில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தும் விட்டார். இந்த வீடும் கூட அவர் ஒத்திக்கு பிடித்தது என்று அந்த வீட்டின் உரிமையாளர் நடேசன் சொல்லியிருந்தார். 5 வருடங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்க வெறும் சிறுவர்களை எப்படி அங்கு தங்க வைப்பது என தயக்கம் கொண்ட நடேசனுக்கு அவர்களை வெளியில் அனுப்பவும் மனமில்லை. இந்த நடேசனின் மகன்தான் கதிரவன். அவனது தாய் பரமேஸ்வரிக்கு 13 வருடங்கள் ஆகியும் ஒத்தியை கைமாற்றாமல் இவர்களை தங்க வைத்திருப்பது பிடிக்கவில்லை. அதனால் அவ்வப்பொழுது குத்துவார். சில மாதங்களாக வாடகை வாங்க சொல்லியும் தொந்தரவு. பல வருடங்களுக்கு முன் வெறும் 1.5 லட்சத்திற்கே ஒத்திக்கு வந்தனர். இப்போதோ அந்த மாடியில் இருக்கும் 4 வீட்டிற்கும் சேர்த்தே மாதம் 20,000 தாண்டி வாடகை வருகிறது. ஒத்திக்கு என்றால் குறைந்தது 5 லட்சங்களேனும் விடலாம். நம்ம என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கோம் என்பது பரமேஸ்வரியின் ஆதங்கம். விடு பரமு, சின்ன பசங்களை எப்படி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்து அனுப்புறது? அந்த காசுக்கு ஒத்திக்கும் வீடு கிடைக்காது இனி. வாடகை கொடுத்து மாள முடியாது. நீவே அவன் தங்கச்சிய படிக்க வைக்கிறான்ல, அவ வேலைக்கு போகட்டும், வாடகை வாங்கிக்கலாம் என மனையாளை சமன் செய்வார் நடேசன். கதிரவன் தான், எதுக்கு வாடகை வாங்கணும், அதான் 4 வீட்ல வருதுல்ல என முணுமுணுக்கும் போதே பரமேஸ்வரி மகனை தீயாக முறைக்க, அதற்கு மேல் பேச அவனுக்கேது தைரியம்? ஆமா, அவன் மினுக்கிக்கிட்டு தான் திரியிறா, படிக்க வைக்கிற காசுக்கு அவளை கட்டி கொடுத்துட்டு வேலைய பார்க்கலாம் என பரமேஸ்வரியின் கூற்றில் கதிரவனுக்குதான் அத்தனை கோபம் வரும். கையாலாகாத கோபத்தில் எவ்வித பலனும் இல்லையே. அதேபோல்தான் அவனும் கடந்து விடுவான். கீழ் வீட்டில் பரமேஸ்வரி பேசும் பேச்செல்லாம் நிவேதனுக்கும் நிதர்ஷனாவிற்கும் கேட்கும் தான். காதில் பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்வர். நான் மினுக்கிக்கிட்டு தெரிஞ்சா இந்த அம்மாவுக்கு என்னவா என வெடித்துக் கொள்ளும் தங்கையிடம், உன்ன மாதிரி ஒல்லியா இல்லைன்னு பொறாம பிடிச்சிருக்கதுக்கு என்பான். அதில் நிதர்ஷனா புன்னகைத்து கொள்ள நிவேதனுக்கு உள்ளுக்குள் வருத்தம் எழுந்தாலும் அவளிடம் காட்டிக்கொள்ள மாட்டான். அவளோ வானமே இடிந்து கீழே விழுந்தாலும், ஓ விழுந்துட்டியா, சரி ஓரமா போய் படு என அனைத்தையும் அசட்டையாக எடுத்துக்கொள்ளும் குணமுடையவள். இந்த கடன் தான் மெல்ல மெல்ல மேலேறி அவளை கலங்க வைத்துக் கொண்டிருந்தது. நிவேதன் துணிக்கடை ஒன்றில் வேலை பார்க்க சிறிது சிறிதாய் சேர்த்து வைத்த பணத்தில் கிரைண்டர் ஒன்றை வாங்கி அதில் அக்கம் பக்கத்தில் மாவு அரைத்து கொடுத்து கொண்டிருக்கிறாள் நிதர்ஷனா. நீ அரைக்கிற மாவுல இட்லி பஞ்சு மாதிரி இருக்குடி என பக்கத்து வீட்டு அக்கா ஆச்சரியப்பட, எதிர் வீட்டு அக்காவோ, சோடா மாவு அதிகமா போடுவியோ என நாசுக்காக ரெசிபி கேட்டார். இல்லக்கா, இலவம் பஞ்ச உளுந்தோட ஊற வச்சிடுவேன்,
அப்படியே மாவு புசு புசுன்னு வந்துடுமே. நிதர்ஷனா நக்கலுடன் கூறியதில் அவர் முகம் கூம்பி போனது. மாவு வியாபாரம் நன்றாகவே போனது என்றாலும் ஏதோ கஷ்டமின்றி நாட்கள் நகர இடியாய் சில லட்சங்களை தொழில் என்ற பெயரில் தொலைத்துவிட்டு வந்தான் நிவேதன். எப்படியோ உருட்டி பிரட்டி நாள் நகர காசியின் வட்டி தொல்லை அதிகமானது. அதில் ஒரு நாள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு நிவேதன் வீட்டை விட்டு சென்றுவிட நிதர்ஷனா இடிந்து போனாள். ஓடி போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அறிவு கெட்டவன் என கதிரவன் திட்டி தீர்க்க நிதர்ஷனா தலையை பிடித்துக்கொண்டு வாசற்படியில் அமர்ந்தாள். கல்லூரிக்கு கிளம்ப எழுந்தபோது நிவேதன் வீட்டில் இல்லை. எப்போதும் அவளுக்காக தயிர் சாதமோ புளி சாதமோ கட்டிவிட்டு தொட்டுக்க சிறிதளவு கருவாட்டில் நிறைய வெங்காயம் போட்டு செய்து வைப்பான். அந்த ஒரு நாள் முழுக்க அதே உணவுதான் இருவருக்கும். இன்று அவனது அரவம் கேட்காதது உறுத்த நிவேதனை தேடியவளுக்கு கிடைத்தது அந்த கடிதம். எப்போதும் கைப்பிடித்து தன்னுடனே நடப்பவன் இப்போது கையை உதறிவிட்டு சென்றதன் பொருளை உணராது ஒரு நொடி கதி கலங்கி போனாள். முந்தைய நாள் காசி வேறு அவனிடம் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தது அவளுக்கும் தெரியும். நிச்சயம் மிரட்டி இருப்பான். இங்கிருந்தால் எனக்கும் தொந்தரவு தருவான் என்ற எண்ணத்திலேதான் சொல்லாமல் சென்றிருக்கிறான் என புரிந்தது. அதற்கு தோதாக உடனடியாக பணத்தை தர சொல்லி தொந்தரவு செய்த காசி நிவேதன் ஓடிப்போனது தெரிந்ததும் 6 மாத காலம் கெடு கொடுத்திருந்தான். கெடுவிற்காகத்தான் சென்றிருப்பானோ 6 மாதத்தில் மீண்டும் வந்து விடுவான் என நம்பினாள். ஆனாலும் தமையனில்லாத வாழ்வு சுருக்கென வலித்தது. இருந்தாலும் எப்படியும் தன்னை தேடி வந்து விடுவான் என ஒரு அசட்டு நம்பிக்கையில் தினசரி வேலையை கவனித்துக் கொண்டாள். அதற்கு காரணமும் இருந்தது. நிவேதனின் 15வது வயதில்தான் அவர்களது ஒத்தி கணக்கு முடியும் தருவாயில் இருந்தது. பரமேஸ்வரி இருவருக்கும் பணத்தை கொடுத்து அனுப்பிவிடும்படி நடேசனை நச்சரிக்க நிவேதன் எவ்வளவு பேசியும் ஒப்புக்கொள்ளவில்லை. வயதுக்கு வந்த தங்கையை வைத்துக்கொண்டு எங்கு சென்று இருப்பது என நிவேதனுக்கு பயம் தோன்ற கதிரவன்தான் அந்த திட்டத்தை கூறினான். நீ ஒரு மாசத்துக்கு எங்கனாவது ஓடி போயிடு நிவே. நீ இல்லனா நிதாவை மட்டும் அப்பா அனுப்பிவிட மாட்டாரு. நீயும் அவங்க கொடுத்த டார்ச்சர்ல காணாம போயிட்டேன்னு அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிடும்னு நானும் பொருளைய கிளப்பி விடுறேன். அப்புறம் அதுவே பயந்துகிட்டு கம்முன்னு ஆயிடும். இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா கதிரு? ஒரு மாசத்துக்கு நிதா எப்படி தனியா இருப்பா என நிவேதன் யோசனையாக கேட்க, அதான் நான் இருக்கன்ல, நானும் அப்பாவும் அவளை சமாளிச்சுக்கிறோம். அவகிட்ட சொல்லிடாத, ஒத்துக்க மாட்டா என்றவனின் திட்டமே அப்போது அவனுக்கும் சரி எனப்பட வீட்டை விட்டு 1 மாதத்திற்கு வெளியேறிவிட்டான். கதிரவன் சொன்னது போன்றே பரமேஸ்வரி பயந்து கொண்டு வீட்டை காலி செய்ய கூறவில்லை. 1 மாதம் கழித்து வந்த தமையனை நிதர்ஷனா அடி வெளுத்து விட்டாள். கதிரவனின் பெயரை கூறினால் அவனையும் உண்டில்லை என ஆக்கிவிடுவாள் என தனக்குள் மறைத்து கொண்டான். அதேபோல் இன்றும் சென்றிருக்கிறான், வந்து விடுவான் என ஆணித்தரமாக நம்பி அவன் மீது கோபத்தையும் வளர்த்து கொண்டாள் நிதர்ஷனா. பாஸ், உங்களோட பீச் கலர் கோட்ல படுகு சைஸ்க்கு அழுக்கு ஒட்டிருக்கு, துவைச்சாலும் போகல. யாஷ் பிரஜிதனின் துணிமடிக்கும் இயந்திரம் சத்தம் கொடுத்தது. டிஸ்கார்ட் பண்ணிடு. முதலாளியின் பேச்சை மீறாது சிறு அழுக்கு படிந்த பல லட்சம் பெருமானமுள்ள கோட்டை கிழித்து குப்பையில் போட்டது இயந்திரம். அந்நேரம் பப்பா காலிங் என எலிசா சத்தம் கொடுக்க சில நொடி யோசனைக்கு பிறகு, அட்டந்த கால், நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடு எலிசா. மடிக்கணினியில் கவனத்தை பதித்தபடி ரோபோவிற்கு உத்தரவு கொடுக்க ஆட்டோமேட்டிக் காலர் சிஸ்டமாக பொருத்தப்பட்டிருந்த ஏஐ, ஹலோ பப்பா, மை பாஸ் இஸ் லிட்டில் பிட் பிஸி, யூ கேன் கால் இம் லேட்டர், தேங்க்யூ என அழைப்பை துண்டித்தது. எதிர்முனையில் யாஷின் தந்தை அலெக்சாண்ட்ரோ மொராட்டி தனது சிவந்த முகத்தில் சினத்தை வழியவிட்டார். யூ பக்ஃபிட், எனக்கே ரோபோட் ரிப்ளையா என மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்க அப்போதும் இயந்திரமே பதிலளித்தது. 1 மணி நேரம் கழித்து தனது வேலையை முடித்த பிறகே கழுத்தை சுளுக்கெடுத்துக் கொண்டு கட்டிலின் பின் சாய்ந்தவன், மசாஜ் எலிசா என குரல் கொடுக்க கட்டிலில் தலைப்பகுதியில் உருவாக்கி வைத்திருந்த மசாஜ் இயந்திரம் லேசாக முன்வந்து அவன் கழுத்திலிருந்து முதுகு வரை பிடித்து விட்டது. சற்று இலகுவான பின்னேதான் தந்தைக்கு அழைத்தான். உடனடியாக அழைப்பை ஏற்ற அலெக்சாண்ட்ரோ, மீஸ் தாய் உமிலியாண்டோ யாஷ், என அவமானப்படுத்துறியா யாஷ் என கொதிக்க அவனிடம் பதில் இல்லை. பேச வேண்டிய விஷயத்தை தவிர வேறு பேசினால் அவனிடம் எவ்வித எதிர்வினையும் இருக்காது என்பது புரிந்ததால் சற்றே தனியே முற்பட்டவர் மேற்கொண்டு இத்தாலியன் மொழியில் உரையாடினார். நீ இந்தியா போன விஷயம் என்ன ஆச்சு? இந்தியாவுக்கும் இத்தாலிக்குமான உறவு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன அக்கறை பாப்பா? மறுகேள்வி அழுத்தமாய் அவனிடமிருந்து வந்திருந்தது. அக்கறை இல்ல, போன வேலை முடிஞ்சதுன்னா நீ திரும்பி வந்துடலாம் தானே.
உன் ஃபியான்ஸ் ரித்திகாவோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும். த கிரேட் இந்தியன் ரோபோட்டிக்ஸ் கம்பெனியோட சேர்மன் வரதராஜனோட மாப்பிள்ளையா பதவி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நீ சேர்மேன் ஆகணும் யாஷ். அது உன்னோட கனவு. என்னோட கனவும் அதுதான். அதுக்குள்ள உன் அம்மா வச்ச செக் தான் என்னை எரிச்சல் படுத்துது. அவரது குரலில் அளவுக்கு அதிகமான கோபம் பொழிந்தது. பப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கிறேன். ரித்திகாவுக்கும் எனக்கும் வெளிப்படையான மேரேஜ் நடக்க 1 வருஷம் ஆகும். சோ தட் நான் சேர்மேன் ஆகவும் 1 வருஷம் ஆகிடும் என்றதும் அலெக்சாண்ட்ரோ அதிர்ந்தார். ஏன், எதுக்காக 1 வருஷம் யாஷ்? பதற்றம் நிரம்பியது அவரிடம். மீண்டும் அவனிடம் ஒரு அமைதி. இம்முறை அமைதியா இருந்து சாதிக்காத யாஷ், என்னன்னு சொல்லு. அழுத்தி கேட்டதும், விளக்கமா போன்ல சொல்ல முடியாது பப்பா. நானும் ரித்தியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு மம்மா ஊருக்கு போகலாம்னு இருக்கோம். மம்மாவோட கண்டிஷன்ஸ் பத்தி தெரியுமே உங்களுக்கு. அவங்கள பார்க்க நான் கப்புலா தான் வரணும்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட லாஸ்ட் டேஸ்ல நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க பப்பா என்றதில் அவருக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் மிகுந்தது. லாஸ்ட் டேஸ் மீன்ஸ் எவ்வளோ நாள்? எண்ணிக்கையாக கேட்டதில் பப்பா என அதட்டினான் யாஷ் பிரிஜிதன். அப்புறம் என்ன யாஷ், உன் லைஃப்ல இது முக்கியமான ஃபேஸ். 5 வயசுல உன்னை வளர்க்க மாட்டேன்னு இத்தாலிக்கு அனுப்பிவிட்ட உன் அம்மாக்காக உன் கெரியர்ல டிலே பண்ணாத. உன் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணாதானே நீ சேர்மன்னு வெளியில தெரியும். என்னதான் உன் பிளான் என்று சலிப்பாக கேட்டார் அலெக்சாண்ட்ரோ. அஃப்கோர்ஸ், அவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும் பாப்பா. என்னோட தேவைய அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிடிக்கலதான், பட் நான் நினைச்சது எனக்கு வேணும் என்றான் தீர்க்கமாக. மகனின் பிடிவாதம் தந்தை அறிந்ததே. தான் நினைத்தது முடிவதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவன். இந்த சிறு வயதில் உலகம் வியக்கும் ரோபோக்களின் நுட்பங்களை வடிவமைத்து அதனை வெற்றி பெற்றவனின் இலக்கு இது மட்டுமல்ல. இந்த இலக்கை அடைவதற்கான அடிப்படை அவனது தாய் ஆதிசக்தியிடம் மட்டுமே இருக்கிறது. மேலும் தந்தையிடம் சில விவரங்கள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தவனிடம் ஆத்திரம் தாண்டவமாடியது. அவன் பிறந்த 4 வருடத்திற்குள்ளாகவே காதலித்து மனம் புரிந்த பெற்றோர்கள் விவாகரத்து பெற்று அவரவர்களுக்கென்று தனி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதிலிருந்து தொடங்கிய இறுகிய நிலை அவனுடையது. அந்த தனிமை தந்த நேரம் அதிகம். அந்த நேரங்களையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக உருவாக்கியதன் பெரும் பங்கு யாஷிற்கே உண்டு. தனக்காக தன்னுடன் பேசி தான் சொல்வதை உடனுக்குடன் செய்யும் திறன் கொண்ட ரோபோ ஏஐயை பற்றிய ஆர்வம் சிறு வயது முதலே அவனை ஆக்கிரமித்தது. பணத்திற்கு பஞ்சமில்லை என்பதால் திறமையை வளர்க்கவும் அவனுக்கு தடையில்லாது போனது. இப்போதோ எலைட் ரோபோட்டிக்ஸ் என்ற டாப் கம்பெனியின் யங்கஸ்ட் சிஇஓ அண்ட் கிரியேட்டிவ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் என்ற பதவியில் உலக நாடுகளை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை கலங்கடிக்க ஒருத்தி வரப்போவது அறியாது ஆகில்யனுக்கு மீண்டும் அழைத்து, ரித்திகா ஃபேஸ்கட்ல இருக்கிற பொண்ண உடனடியா என் ஒய்ஃப் ஆக்கணும் ஆகில். ஹவ் அபவுட் த ப்ராசஸ்? தீவிர விழியசைவில் அவன் கருமணிகள் அகல விரிய, பொண்ணு கிடைச்சிருச்சு பாஸ் என்றவன் உடனடியாக புகைப்படம் அனுப்பியதில் ஆடவனின் கலப்பட கண்களுக்கு மேல் உடையாக விரிந்திருந்த புருவங்கள் மெல்ல மேலேறியது. புகைப்படத்திற்கு கீழே நிதர்ஷனா என்ற பெயர் இருக்க, அவனது சிவந்த தடித்த இதழ்களில் பெயர் சத்தமின்றி அறைப்பட்டதில் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த நிதர்ஷனா வெடுக்கென எழுந்தமர்ந்தாள். நெஞ்சம் காரணமின்றி படபடத்தது. கனவில் கண்ட கண்கள் அவள் உறக்கத்தை பறித்திருந்தது. வேகமாக எழுந்து விபூதியை நெற்றியில் அடித்துக் கொண்டவள், பேய்க்கு கூட கண்ணு வெள்ளையாவும் சிவப்பாவோ தானே இருக்கும். இதுல இந்த கண்ணு கலரு வித்தியாசமான கலரா இருக்கு. மகமாயி, பேய் பிசாசு நாய் நரி கருப்பு காட்டேரிக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துமா என பெரிய கும்பிடாக போட்டவள் பேய் கனவென நினைத்து விளக்குமாறை கட்டிப்பிடித்து உறங்கி போனாள். பின்னாளில் அவள் உறக்கம் பறிபோகும் கண்கள் அது என அறியாமல்.